சாமி, மனம் எப்பதான் ஆன்மாவை வந்து சரணடையும்? மனம் மனம் எப்ப ஆன்மாவை சரணடையும்? சரணடையும் எப்பவுமே சரணடையாது. நீ நல்லா பயிற்சி பண்ண அறியும். நல்லா பயிற்சி பண்ணாடி. ஆமா. அதாவது சாமி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ சாதாரணமாக எடுத்துங்க, ஒருத்தன் கல்யாணம் ஆகாதுக்கிறான்னு வச்சுங்க, அவன் பொண்ணு பார்க்க மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னு ஆசைப்படுவான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு கல்யாணம் ஆனவன்னு சொன்னான், டி கல்யாணம் பண்ணிக்காதா நிம்மதியாக இருந்தான். கல்யாணம் பணம் அடி ஓதப்பட்ட உடனே இவனுக்கு அனுபவத்தை சொல்லுவான், யாரும் ஏற்றுக்க மாட்டான். இவன் ஒரு கல்யாணம் பண்ணினா அடி ஓதப்பட்ட உடனே அப்புறம் ஐயோ அவர் சொன்னாரே நம்ம தப்பு பண்ணிருந்தேன்னு இதே மாதிரிதான் மனசும் ஆன்மா இப்படி இதே கான்செப்ட்ல ஓடி நிற்கணும். அது என்னைக்கு மாறும் யார் சொல்லணும்? எப்ப இது வேணான்னு உனக்கு தோணுதோ அப்பதான் அது முற்றுப்புள்ளி, இல்லைன்னா கிடையாது. முற்றுப்புள்ளி வைக்கிறது உங்க கையில இருக்குது, நம்ம கையில. ஆமா. இப்போ வந்து இந்த பாதைக்கு நம்ம வந்துட்டோம். ஆமா. குடும்பம் ஒரு பக்கம் இருக்கு, இந்த ஆன்மீக பாதை ஒரு பக்கம் இருக்குது. நம்மளுக்கு ஆன்மீக பாதை தான் இப்போ பிடிச்சிருக்கு. குடும்பம் என்னதான் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்மள விடப்போகுது. அதான் ஐயா என்ன சொன்னாரு, ஒரு கையில கடவுளை பிடி, ஒரு கையில குடும்பத்தை பிடி, ரெண்டு கையில போயினேரு. என்னைக்கும் கடவுள் கை விட மாட்டான் கடைசி வரைக்கும். ஆனா குடும்பம் ஒரு நாளைக்கு கை விட்டுரும், அப்ப ரெண்டு கையில கடவுள் பிடிச்சிக்கன்னு சொன்னாரு. அதனால பிடிச்சின்னு போயினே இருங்க, ஒரு நாளைக்கு கண்டிப்பா விடும். ஐயா என்ன சொன்னாரு, என்னைக்கு நம்ம கேட்டு வெளியே வச்சிடும், வீட்டுக்குள்ள சேர்ந்து வராங்க. நீ சம்பாதிச்சு விடுதான், நீ செஞ்சதுதான். வயசாகி போச்சுன்னா போய் வெளியே உட்காருவாங்க, நம்ம நாய்க்குட்டி மாதிரி காவல் காக்கணும்.